ஹலோ கைஸ், தஞ்சையில உள்ள வெண்ணின்ற இடத்துல ஒரு போர் நடக்குதுங்க. அந்த போர்ல ஒரு சைடு யாருன்னு பார்த்தோம்னா சேர சோழ பாண்டிய மன்னர்களும் 9 குறுநில மன்னர்களும் லட்சக்கணக்கான வீரர்களுங்க. இன்னொரு சைடு யாருன்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண கிராமத்தானும் 1000 கிராமத்து மக்களுங்க. அந்த கிராமத்தான் ஒரு சோழ நாட்டு வாரிசுன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த சாதாரண கிராமத்தான நோக்கி பல வீரர்கள் ஓடி வந்தாலும் அவன் கையில இருந்த வாளுக்கு எதிர்த்து நின்ற வீரர்களோட தலை பரிசாதாங்க தெரிஞ்சிச்சு. இந்த கிராமத்தான் வீரமிக்க சோழ நாட்டோட அரசன் சொன்னா நம்புவீங்களா? யார் அந்த அரசன் அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லை கனெக்ட் தட்டி விட்டுருங்க. சோழ நாட்டை இளஞ்செழியன்ற ஒரு அரசர் நல்லாவே ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாருங்க. அதாவது அவர் எப்படி ஆட்சி பண்ணாருன்னு கேட்டோம்னா, சேர பாண்டிய தேசத்துல இருந்த மக்களே இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இது சோழ நாட்டுக்கு நல்லதா இருந்தாலும் சேர பாண்டிய மன்னர்களுக்கு இது சுத்தமா பிடிக்கலங்க. யாருக்கு என்ன பட்டுச்சோ என்னவோ அந்த வீரன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாருங்க. இன்னொரு கவலைக்கிடமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அவருக்கு வாரிசு இல்லைங்க. இதனால சோழ நாட்டுல பெரிய குழப்பமே ஏற்படுதுங்க. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்ட சேர பாண்டிய மன்னர் சோழ நாட்டு அமைச்சர்கள் கிட்ட செல்வத்தை வாரி இறக்கிறாங்க. இப்படி வாரி இறைச்சதுனால குழப்பங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இருந்து சேர பாண்டிய மன்னர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா சோழ நாட்டுடைய வாரிசு சோழ நாட்டு இளவரசியோட கருவுல இருக்கின்றது அமைச்சர்கள் மூலியமா தெரிய வருதுங்க. தெரிஞ்சுக்கிட்ட சேர பாண்டிய மன்னர்கள் அமைச்சர்களை விட்டு ராணியை கொலை பண்றதுக்கு திட்டமிட்டாங்க. அப்படி சோழ நாட்டுக்கு விசுவாசமா இருந்த ஒரு அமைச்சர் ராணிக்கு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ராணி அவங்க அண்ணன் உதவியால வெகு தூரத்துல இருக்க ஒரு கிராமத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ராணி பல்ல கடிச்சிட்டு பொழுத கழிக்க ஒரு நாள் குட்டி புலி பிறக்குதுங்க. அப்போ இருந்த யாருக்கும் தெரியல அந்த புலியோட சக்தி என்னன்னு. தன்னோட மாமாவின் உதவியால பல வித்தைகளை கத்துக்கிறாருங்க. தன்னோட ராஜ்யத்தை மீட்டெடுக்கணும்ன்றது மட்டும்தான் அந்த சிறுவனோட மனசுல ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் அந்த சிறுவன் ட்ரெயின் ஆகிட்டு இருக்க, மறுபக்கம் சோழ நாட்டுல பல குழப்பங்கள் ஏற்படுதுங்க. அங்கிருந்த மக்கள் சேர பாண்டிய மன்னர்களை அரசர்களா ஏத்துக்க மாட்டாங்க. இதற்காண்டி பிறர்த்தலைன்ற ஒரு பட்டத்து யானையை கூப்பிட்டு அதுகிட்ட ஒரு மாலையும் கொடுத்து யார் கழுத்துல இந்த மாலையை போடுதோ அவங்கதான் அடுத்த அரசன் சேர பாண்டிய மன்னர்கள் ஒத்துக்கிறாங்க. வேற வழி இல்லாம மக்களும் ஒத்துக்கிறாங்க. மாலையை தும்பிக்கையால் எடுத்த அந்த பட்டத்து யானை அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மனிதன் மேல போட்டு மண்டி போட்டு உட்காருதுங்க. இதற்கண்டு அதிர்ச்சியில இருந்த சேர பாண்டிய மன்னர்கள் யாருடா நீ என கேட்க அதுக்கு அந்த ஆள் சொன்ன பதில கூறி எல்லாரும் அரண்டு போறாங்க. அவர் கெத்த சோளத்தை மீட்க வந்த புலி போல நின்று இளஞ்சிச்சனியின் ஒரே மகனான கரிகால சோழனடா என்று கூற அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவர் முன்னாடி மண்டிட்டு அழுக சேர பாண்டிய மன்னர்கள் அதிர்ச்சியில அந்த கூட்டத்தை எல்லாம் விலக்கி அவரை கைது பண்ண முன் வராங்க. இப்படி கரிகால சோழனை கைது பண்ணியிருந்தாலும் சேர பாண்டிய மன்னர்கள் கிட்ட இருந்த பயம் போகவே இல்லைங்க. இதுக்காண்டி என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா சிறைக்குள்ள தீய மூட்டி கரிகால சோழனை கொன்றான்னு பாக்குறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட கரிகால சோழனோட மாமா வந்து கரிகால சோழனை காப்பாத்திடுறாருங்க. இப்படி நடந்த தீ விபத்துல அவரோட ஒரு கால் பயங்கரமா காயமாயிடுது. இப்படி தீயினால காயமானதுனால கரிகாலன்ற அவருக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னு ஒரு குறிப்பு இருக்குங்க. இப்படி தப்பிச்சு போன கரிகால சோழன் கிராமத்துக்கு போய் சூழ்ச்சி படையை கூட்டுறாருங்க. சூழ்ச்சி படையை கூட்டினது மட்டும் இல்லாம சேர பாண்டிய மன்னர்களை போருக்கு கூப்பிடுறாருங்க. ஒரு பக்கம் சேர பாண்டிய மன்னர்களும் 9 குறுநில மன்னர்களும் லட்சக்கணக்கான படை வீரர்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் வெறும் 1000 கிராமத்து மக்கள் மட்டும்தாங்க இருக்காங்க. மன்னர்களுக்கும் இந்த கிராமத்து மக்களுக்கும் நடக்கிறது தாங்க இந்த வெண்ணி. என்னதான் அங்கிட்டு லட்சக்கணக்கான வீரர்கள் இருந்தாலும் இங்கிட்டு இருக்க புலியோட பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியலங்க. கரிகால சோழனை நோக்கி பல வீரர்கள் முன் வந்தாலும் அவரை தாண்டி போறப்போ தலையில்லா முண்டமா தாங்க போறாங்க. நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் அது ஒரு போரா தெரிஞ்சாலும் கரிகால சோழனுடைய கண்ணுக்கு வெறும் பகைவர்களோட தலை மட்டும் தாங்க தெரிஞ்சு. கரிகால சோழன் வீரர்களோட தலையை துண்டா எடுத்துட்டு இருந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தர் இறங்கி கரிகால சோழனுக்கே டஃப் கொடுக்குறாருங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, சேர மன்னனான பெருஞ்சேரலாதன். இப்படி பிரம்மாண்டமா சண்டை போய்கிட்டு இருக்க எதிரி பகைவர்கள் யாரும் பார்க்காம சண்டை போட்டு இருந்த எல்லா வீரர்களும் இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் வாள்கள் உடைஞ்சு கவசங்கள் அவிழ்ந்து பறந்திருந்தாலும் இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை நிறுத்தலங்க. கடைசியா கரிகால சோழன் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்தி சேர மன்னனோட நெஞ்சில இறக்குறாருங்க. இப்படி நெஞ்சில இறக்குன ஈட்டி முதுகு பக்கமா வெளியே வருது. இப்படி இறக்குறதுனால அவமானம் தாங்க முடியாம சேர மன்னன் ஓடுறாருங்க. இப்படி இருந்த இடத்துல கரிகால சோழன் ஈஸியா ஜெயிக்கிறாருங்க. போன வீரர்கள் கரிகால சோழன் சரண்டர் ஆறாங்க. போர்ல ஜெயிச்ச கரிகால சோழனுக்கு ராஜ வரவேற்பு கிடைக்குது. ஜெயிச்சது மட்டும் இல்லாம சோழ தேசத்தோட அரியாசனத்திலே அமர்றாருங்க. இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வேற லெவல் சம்பவங்கள் தாங்க. நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.